ரொம்ப டேஸ்டியான மழைக்கு இதமான ஒரு காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மட்டன் குழம்பு வந்து இட்லிக்கும் சூடான சாதத்துக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுருங்க. அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். ரெண்டுமே சேர்ந்து வதங்கட்டும். நம்ம வந்து மட்டனுக்கு வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போடணும், பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு தக்காளியை கட் பண்ணி கருவேப்பிலையும் சேர்த்து இது கூடவே போட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு விட்ருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் போட்டு நான் அரைச்சிருக்கேன். அது சேர்த்தே போடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் மட்டன் மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் மட்டனை. மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மட்டன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு குக்கரில் மூடி வச்சு வேக வச்சுருங்க. எத்தனை விசில் வரணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுருங்க. பாருங்கள், நான் எல்லாமே போட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ இது வந்து வெந்து வரட்டும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்புக்கு. இதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இந்த 3மே நம்ம கண்டிப்பாக போடணும். அதாவது நான்வெஜ்லாம் அந்த மழை டைமில் சமைக்கும் போது கண்டிப்பாக நம்ம பெப்பர் சேர்க்கணும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியானது. இப்போ வந்து மட்டன்லாம் நல்லா வந்துட்டு இப்போ வெங்காயம் இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதை எடுத்து இது கூடவே ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காவும் இது கூடவே ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்புலாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நான் தேங்காய்லாம் ஊற்றிட்டேன். நல்லா எல்லாமே ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி கொதிக்க விட்டுட்டு இப்போ இதுலேயும் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மட்டன் குழம்பு இன்றைக்கி டிஃபனுக்கு எடுத்திருக்கேன். காலையிலேக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்து கொடுங்க. ஏன்னா இது வந்து மட்டன் வந்து சூடான சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும்.